மனிதர்களாகிய நமக்கும் சிக்கல் வரும். சில சமயம் சிக்கல்கள் வரும். இன்னும் சில சமயம் நிறைய சிக்கல்கள் ஒன்றாக சேர்ந்து வரும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சிக்கல்கள் ஒவ்வொன்றாக வந்தால் சமாளிக்கலாம், எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஒரே நேரத்தில் வந்தால் எப்படி சமாளிப்பது என்று. வாழ்க்கையினுடைய பல்வேறு நம்பிக்கைகள் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு விலகிவிட்டாலும் கூட கட்ட கடைசியிலே நம்மை என்றைக்குமே விடாத ஒரு நம்பிக்கை அம்பிகையின் மீது நாம் வைக்கக்கூடிய பக்தி. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே என்று. அபிராமி அந்தாதியினுடைய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான பலனை நமக்கு தரக்கூடியது. உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா விதமான செல்வங்களோடு மன தைரியத்தை தரக்கூடியது அபிராமி அந்தாதி. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அம்பிகையினுடைய அருளை பெற்ற அடியவர்கள் நிறைய பேர் இந்த தேசத்திலே, குறிப்பாக சொன்னால் பாரத தேசம் முழுவதும் சக்தி திருத்தலங்கள் நிரம்ப இருக்கின்றன. அந்த சக்தி வழிபாட்டிலே அபிராமி அன்னையை வழிபடுவது என்பது ஒருவித வடிவம். மகமாயி ஒரு வடிவம் என்றால், காமாட்சி ஒரு வடிவம் என்றால், மீனாட்சி ஒரு வடிவம் என்றால், அபிராமி மற்றொரு வடிவமாவாள். அமிர்த கடேஸ்வரர் என்கின்ற சுவாமியினுடைய உடனுரை தெய்வம் அபிராமி அம்மை. அமிர்த கடேஸ்வரர் என்கின்ற திருநாமம் எப்படி வந்தது? அமிர்தம் உலகத்தில் மனிதர்களை சிரஞ்சீவியாக வாழ வைக்கக்கூடியது. அப்பேற்பட்ட சிரஞ்சீவித்தன்மையை அருளக்கூடிய தெய்வமாக எம்பெருமான் சிவபெருமான் இந்த திருத்தலத்திலே திருக்கடையூரிலே வாழுகின்றார். கால சம்ஹார மூர்த்தி என்கின்ற மற்றொரு வடிவமும் அதே திருத்தலத்தில் இருக்கிறது. மார்க்கண்டேய மகரிஷிக்கு சிரஞ்சீவித்தனம் கிடைத்த, சிரஞ்சீவித்தன்மை கிடைத்த தலம் இந்த தலம்தான். அப்பேற்பட்ட அமிர்த கடேஸ்வரருடைய அன்பு நாயகி அபிராமி அன்னை. இந்த அபிராமியின் மீது மிக 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 ஆழமான பக்தியை கொண்டிருந்தார் சுப்பிரமணியம் என்கின்ற அடியவர். ஒரு தை மாதம் அமாவாசை திதி, மன்னன் வருகிறான். சுப்பிரமணியன் மன்னனை கொஞ்சம் கூட மதிக்காமல் தியானத்திலே அமர்ந்திருக்கிறார். மேலே அவருடைய சகஸ்ராரத்திலே அம்பிகை ஒளி வடிவமாக இருக்கிறாள். பூர்ண சந்திர அந்த கலையோடு மிக ஒளி பொருந்திய அந்த ரூபத்திலே அம்பிகையை தன்னுடைய தியானத்திலே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் சுப்பிரமணியம் என்று அன்றைக்கு பெயர் இருந்த நம்முடைய அபிராமி பட்டர். மன்னன் வந்து கேட்கின்றான், எல்லோரும் தன்னை வணங்குகிறார்களே, இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான் என்று. பக்கத்தில் இருப்பவர்கள் வழக்கம் போல் சொல்லுகிறார், அவன் ஒரு திமிரு பிடித்தவன் மன்னா, யாரையும் மதிக்க மாட்டான், ஆனால் பெண்களை கண்டால் பின்னாடியே ஓடிவிடுவான் அபிராமி அபிராமி என்று சொல்லிக்கொண்டே என்று வழக்கம் போல் ஊரில் இருக்கக்கூடிய சில புரியாத மனிதர்கள் மன்னனிடம் இவரை பற்றி துர்போதனை செய்ய, மன்னனுக்கு கோபம் வர பக்கத்தில் வந்து இருந்து சுப்பிரமணியத்தை அழைத்து, இன்றைக்கு என்ன திதி சொல்லும் என்று கேட்டால், இன்றைக்கு பௌர்ணமி போடா என்று சொல்லிவிடுகிறார். முழு அமாவாசையான இன்றைக்கு பௌர்ணமி எப்படி வரும்? இப்பொழுது இந்த சனம் இன்றைக்கு பௌர்ணமி நிலா வந்தே தீர வேண்டும், இல்லை என்றால் உன்னை நான் நெருப்பிலே தள்ளிவிடுவேன் என்று சொல்லி பல அடி தூரம் உயரத்திலே ஒரு பலகையிலே அபிராமி பட்டரை சுப்பிரமணியத்தை நிற்க வைத்து அந்த ஊஞ்சல் மீது நிறைய கயிறுகள் கட்டியிருக்கிறார்கள். அடியிலே நெருப்பு பற்றி எரிகிறது. ஊரே உலகமே வேடிக்கை பார்க்கிறது. மன்னனும் அமர்ந்திருக்கின்றான். ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு கற்பனை செய்து பாருங்கள். மனிதர்களாகிய நமக்கும் சிக்கல் வரும். சில சமயம் சிக்கல்கள் வரும். இன்னும் சில சமயம் நிறைய சிக்கல்கள் ஒன்றாக சேர்ந்து வரும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சிக்கல்கள் ஒவ்வொன்றாக வந்தால் சமாளிக்கலாம், எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஒரே நேரத்தில் வந்தால் எப்படி சமாளிப்பது என்று. அதுபோல நிறைய சிக்கல்கள் ஒரே நேரத்தில் நமக்கு வரும். கீழே நெருப்பு போல ஒரு நிற்க முடியாத ஒரு கொதிநிலை, அந்தரத்தில் இருப்போம், மேலேயும் போக முடியாது, கீழேயும் இறங்க முடியாது. பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கயிறும் நம்பிக்கையும் ஒன்றொன்றாக அறுபட்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கும். அப்படி வாழ்க்கையினுடைய பல்வேறு நம்பிக்கைகள் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு விலகிவிட்டாலும் கூட கட்ட கடைசியிலே நம்மை என்றைக்குமே விடாத ஒரு நம்பிக்கை அம்பிகையின் மீது நாம் வைக்கக்கூடிய பக்தி.
அந்த பக்தியின் விளைவாக அபிராமி பட்டருக்கு அன்றைக்கு வாய்த்ததுதான் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. அந்த அந்தரத்தில் ஊஞ்சல் மீது நின்று கொண்டு அவர் பாடி அருளிய அந்த பாடல் தொகுப்பு தான் அபிராமி அந்தாதி என்கின்ற மிகச்சிறந்த நூலாகும். அந்தாதி என்று சொன்னால் அந்தம் கூட்டல் ஆதி. அந்தம் என்றால் கடைசி, ஆதி என்றால் தொடக்கம். ஒரு பாடலினுடைய அந்தத்திலே, அதாவது கடைசியிலே இருக்கும் சொல் அடுத்த பாடலுக்கு முதல் சொல்லாக அமையும். இதற்கு பெயர் அந்தாதி வகை என்கின்ற ஒரு வகையாகும். தமிழில் இலக்கியத்தில் இந்த அந்தாதி மரபில் நிறைய புலவர்கள் நிறைய பாடியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அபிராமி அந்தாதி என்பது உலக பிரசித்தி பெற்றது. இந்த கலியுகத்திலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திருக்கடையூர் நகரிலே அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அன்னை சந்நிதியின் முன்பு நடந்த வரலாறு இந்த திருக்கதை. இது எதுவும் கற்பனையோ யாருடைய நம்பிக்கையோ இல்லை. கண்கூடாக நடந்த ஒரு வரலாற்றுக்கு சாட்சியாக அத்தாட்சியாக இருக்கக்கூடிய நூல் இந்த அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்தால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். அது என்ன எல்லாம் கிடைக்கும் என்று ஒரே வரியிலே முடித்து விட்டீர்கள் என்று கேட்கலாம் நீங்கள். எல்லாம் கிடைக்கும் தான். என்னவெல்லாம் வேண்டுமோ எல்லாம் கிடைக்கும். வேண்டாதது கிடைக்காதது. எல்லாம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அம்பிகையை நாம் மனதிற்குள்ளே தியானிக்க வேண்டும். அபிராமி பட்டர் அன்றைக்கு எப்படி தியானித்து கொண்டிருந்தார் தெரியுமா? அந்த சூக்ஷுமத்தை அவர் மனக்கண் முன்னால் ஞானக்கண்ணின் மூலமாக கண்ட காட்சியை முதல் பாடலிலேயே நமக்கு தருகிறார். அம்பிகை எப்படி இருந்தாலாம்? உதிக்கின்ற செங்கதிர் போல காலை நேரத்திலே அப்படி கடல் பரப்பின் மேலே எழக்கூடிய அந்த சூரியனை பார்க்க முடியுமா? ஒரு 5:55 சூரியோதயம் என்று நம்முடைய நாட்காட்டிகளிலே குறிப்பிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். 5:51 இருந்து அதிகபட்சம் 6 மணிக்குள்ளாக வரைக்கும் தான் அந்த சூரியோதயம் கொஞ்சம் அந்த பார்க்கும் அந்த வெளிச்சம் நமக்கு கண்ணுக்கு கூசாமல் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 3-4 நிமிடம் தான். கடல் பரப்பிலே இருந்து சூரியன் மேலே எழும்பி விட்டால் அதனுடைய அந்த ஜகஜோதியான அந்த ஒளி வெள்ளத்தை நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த காலை இளம் சூரியன் என்று சொல்லுவார்கள் அதைத்தான். அதை போல வரக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த சூரியன் எப்படி இருக்குமா? அம்பிகை நெற்றியில் இருக்கக்கூடிய வட்டமான சிகப்பு குங்கும பொட்டை போல இருக்கு. இந்த அம்பிகை எப்படி இருக்கிறாள்? அப்படி எழக்கூடிய ஜகஜோதியான சூரியனை போல இருக்கிறாள். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். உச்சியில் திலகமாக அந்த குங்குமத்தை வைத்திருக்கக்கூடிய பெண்கள் பார்ப்பதற்கு அம்பிகையினுடைய வடிவமாகவே இருப்பார்கள். அபிராமி பட்டர் அப்படித்தானே எல்லா பெண்களையும் அம்பிகையாகவே பார்த்தார். அதனால் முதல் சொல்லையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை. மாணிக்கக்கல் ஒரு வித்தியாசமான கல். மாணிக்கம் என்று சொன்னால் அது சிகப்பு நிறத்தை உடைய கல். இன்னும் சொல்ல போனால் செய்யப்பட்டு என்கின்ற சொல்லாடலை நிறைய அபிராமி பட்டர் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அம்பிகைக்கு சிகப்பு நிற பட்டு என்பது ரொம்ப பொருத்தமான ஒன்று. அபிராமி அன்னை எப்படி இருப்பாள்? அபிராமி, மீனாட்சி இவர்களெல்லாம் ஒரு நிறம்தான். அந்த கொஞ்சம் கருமை நிறம், பச்சை நிற மேனியாக, அந்த மேனியிலே சிகப்பு நிற பட்டு வஸ்திரம் சாற்றினால் எவ்வளவு அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட மேனி அழகு அவளுடைய அழகு. மாதுளம் போது மலர்கமலை. மாதுளை பழத்தை உதிர்த்தால், அது பிளந்தால் உள்ளுக்குள்ளே முத்துக்கள் எப்படி இருக்கும்? செக்கச்சகேல் என்று இருக்கும் இல்லையா? அந்த மாதுளம் பழத்தை போன்ற அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கிறாளா? உதிக்கின்ற செங்கதிர் போலே இருக்கிறாளா? மாணிக்கம் போலே இருக்கிறாளா? அபிராமி பட்டருக்கு திருப்தியே வரவில்லை. எதையோ ஒப்புமையாக சொல்லி 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 பார்த்து விட்டு எந்த ஒப்புமையும் அம்பாளுக்கு ஈடாகவே முடியாது. ஏனென்றால் அழகுக்கு யாரும் ஒவ்வாத வள்ளி என்பதை அவரே உணர்ந்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அம்பிகையினுடைய அழகுக்கு நிகராக எதையும் யாரையும் நாம் இந்த பிரபஞ்சத்திலே ஒப்பிடவே முடியாது. அதனால் பாடலை இப்படி முடிக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே என்று. உலகத்தில் யார் யாரையோ துணை என்று நம்பி நாம் வாழ்க்கையை தொடங்கலாம்.
ஆனால் அந்த துணையெல்லாம் எந்த காலம் வரையும் நம்மோடு வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பிறவி மட்டுமல்ல, எந்த பிறவியை எடுத்தாலும் நமக்கு விழுத்துணையாக வரக்கூடியவள். விழுத்துணை என்று சொன்னால் மிகச்சிறந்த துணை, உறுதியான துணை. நாம் அவளை மறந்தால் கூட நாம் அவளை வழிபட்ட அன்பாலும் அந்த பக்தியாலும் நினைவு கொண்டு நம்மை அவள் கைவிட்டதே கிடையாது. அப்பேற்பட்ட விழுத்துணையாக வரக்கூடியவள் அபிராமி அன்னை என்று, அவள்தான் நமக்கான நிஜமான துணை என்று இந்த முதல் பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அபிராமி அந்தாதியினுடைய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான பலனை நமக்கு தரக்கூடியது. உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா விதமான செல்வங்களோடு மன தைரியத்தை தரக்கூடியது அபிராமி அந்தாதி. எந்த சூழலில் சென்று நாம் சிக்கிக் கொண்டாலும், எப்பேற்பட்ட ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், அதிலே இருந்து நாம் பூ போல வெளியிலே மீண்டு வருவதற்கு அபிராமி அன்னையின் மீது அபிராமி பட்டர் பாடி அருளி இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதி நூலை மனம் உருக பிரார்த்தித்தோமேயானால் நமக்கு வேண்டிய தைரியமும் உறுதியும் நிச்சயமாக கிடைக்கும். இது போன்ற நல்ல தெய்வத்தமிழ் பாடல்களை பற்றி மேலும் நிறைய சிந்திக்கலாம் நமது தெய்வத்தமிழ் டிவியிலே.